வெல்கம் டு நல்ல கோயின் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை செக் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு ₹535 ஆயிருக்கு. 7 வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ₹535 ஆயிருக்கு பாருங்கள். இதோட பேர் வந்து ப்ராட் பீன்ஸு. இந்த பீன்ஸ் வந்து ₹61 போட்டிருக்காங்க. அப்புறம் இஞ்சி அது ₹39. அப்புறம் கேரட் பாருங்கள் ₹17. க்ரீன் சில்லி ₹36. லெமன் வந்து ஒரு பீஸ் ₹1, 8 பீஸ் ₹8. கருவேப்பிலை பாருங்கள், இதெல்லாம் ஊரில் ஃப்ரீயாக தருவாங்க. இங்கே ₹9, ஒரு பஞ்சுக்கு ₹9. அதே மாதிரி தான் மல்லி இலையும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ்டு ரேட்டு ₹12. அதுவும் நம்ம ஊர்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். மின்ட் லீவ்ஸை பாருங்கள், அது செம்ம காஸ்ட்லி. மின்ட் லீவ்ஸ்லாம் ₹65 போட்டிருக்காங்க. 2 பஞ்சு வாங்கியிருக்கோம். மஷ்ரூம் பாருங்கள், அது வந்து விலை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த மின்ட் லீவ்ஸ் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம ஊரில் மின்ட் லீவ்ஸ் எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. மஷ்ரூம் வந்து ₹79, நம்ம 2 டப்பா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தயிர் வந்து 1 லிட்டர் வந்து ₹63.70 போட்டிருக்காங்க. இவ்வளோ வாங்கியிருக்கோம் நம்ம. தக்காளி விலை ரொம்ப காஸ்ட்லி, ₹70 மேலே போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வாங்கவே இல்லை. இப்போ நம்ம ஏரியாவில் தக்காளி விலை எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேல்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேன் கேக் செய்யும்போது மேலே பட்டர் மிக்ஸ் பண்ணி தரதுக்காக பட்டர் வாங்கியிருக்கோம். ஈஸ்ட் வந்து கேக்கு செய்கிறதுக்காக ஈஸ்ட் வாங்கியிருக்கோம். இப்போ எல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ இருக்குது, ₹535 இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம ரீஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம். நம்ம வாங்கிட்டு இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கழுவி தொடச்சி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம டிஷ்யூ கண்டிப்பாக வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த டிஷ்யூ அதில் போடுறோம். அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸு, கறி லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு, கோரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு நீட்டாக இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இந்த டிஷ்யூ வச்சு கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 1 மந்த்னால நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது கெட்டு போகாது, அழுகாது, சேஃப்டியாக இருக்கும். நம்ம இப்போ வாங்கின வெஜிடபிள்ஸ் மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மின்ட் லீவ்ஸை வந்து நம்ம அந்த ஒவ்வொரு லீஃபாக ப்ளக் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணால் நமக்கு சட்னி அரைக்கும் போது, பிரியாணி செய்யும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பும் போது எடுத்து ஒரு இதாக ப்ளக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது பார்த்திங்களா. அப்போது இந்த மாதிரி நம்ம செட்டப்பாக ப்ரீ பிளானாக பண்ணி வச்சிட்டோம்னா குயிக்காக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் பாருங்கள், அது வந்து சைஸ் கொஞ்சம் பெருசு. அதனால் அந்த பிரியாணி டப்பாக்குள்ளே அது போகாது. அதனால் ஹார்லிக்ஸ் வாங்குவோம், பூஸ்டெல்லாம் வாங்குவோமா, அப்போ இந்த மாதிரி டப்பா ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த டப்பாவெல்லாம் கழுவி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த மாதிரி பெரிய சைஸு வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதை கேபேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு டப்பா கிடைச்சா அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கேரட்டு நல்லா கழுவி தொடச்சிருங்க. தொடச்சிட்டிங்கன்னா அது அதில் உள்ள டஸ்ட்டும் போயிடும், அழுக்கும் போயிடும். அது நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால நம்மளும் ஹெல்த்தியாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லையா. அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ அடியில் வைங்க. மேலே கேரட் பீன்ஸ் வைங்க. உங்களுக்கு எவ்வளோ கேரட் பீன்ஸ் அதுக்குள்ளே இடம் பிடிக்குதோ அவ்வளோக்கு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே ஒரு டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிடுங்க. அது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. இன்னும் கொஞ்சம் கேரட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது. அதே அது மேலே வைக்கிறோம். வச்சு நல்லா திரும்பவும் ஒரு டிஷ்யூ வச்சு கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி டப்பா எல்லாத்தையுமே டைட்டாக அடைச்சி வச்சுருவோம். எல்லாமே நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். லெமனும் பாருங்கள், குட்டி டப்பா நம்ம ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அது இல்லைனா கடையில் கறி வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த கறியோட டப்பா தான் லெமனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இது மாதிரி லெமனையும் அதில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. லெமன்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் 2 மந்த்ஸ் கூட வச்சுருக்கலாம். அது ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் கூட சொல்கிறேன். நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். பீட்ரூட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதை மட்டும் வெளியில் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.